ஆன்சைட்டிங்கிறது ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது பதட்டத்தோட கூடிய ஒரு தருணமா பலர்கிட்ட வெளிப்படலாம். காரணம் என்ன? அது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப பலகீனம் அடைஞ்சு சோர்வுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்க ஆன்சைட்டிக்குள்ள இருக்கீங்க. ஒரு குழந்தை சின்ன மிஸ்டேக்குக்கும் பனிஷ்மெண்ட், ஓவர் கிரிட்டிசிசம், ஓவரான பயப்படக்கூடிய சூழல்ல வளர்ந்தா அந்த குழந்தையோட பிரெயின் மிஸ்டேக்னாலே டேஞ்சர்னு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இதனால லேட்டர் லைஃப்ல ஓவர் திங்கிங், செஸ்ட்ல டைட்னஸ் ஆகிறது, ஸ்லீப் இஷ்யூஸ், இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய விஷயங்களுக்குள்ள அந்த குழந்தை பாதிக்கப்படும். இதுக்கு காரணம் அந்த குழந்தையோட மைண்டு வீக்குன்னு அர்த்தம் இல்லை. வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இந்த உடம்பு எப்பயுமே அலர்ட்டா இருக்க கத்துக்கும். டேஞ்சர் இல்லாத இடத்துல கூட ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த உடம்பு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியில நார்மலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்க நர்வஸ் சிஸ்டம் ஓவர்லோடா இருக்கா, உங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. விழிப்புணர்வுக்குள்ள வாங்க. அதுதான் உங்களுக்கான ஹீலிங்கை கொடுக்கக்கூடிய முக்கியமான தருணமா இருக்கும். இது போல ஆன்சைட்டில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? 333 கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.